1 தெசலோனிக்கேயர் 3:13 ஞாபகம் வைத்துக் கொள்வது எளிது. 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 1 தெசலோனிக்கேயர் 3:13 அதே சமயத்தில் 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று காத்துக்கொள்வார். ஸ்திரப்படுத்துகிற வேலை கர்த்தருடைய வேலை. நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் உங்களுடைய அந்த துக்கத்தை கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் புரிந்தவராய் தேவன் தாமே கொஞ்சம் பாட ஆரம்பிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எவ்வளவு அருமையாக ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரத்தன்மை உள்ள ஆண்டவர். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப புதுப்பித்து ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துகிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள், புது பலனடைவார்கள், ஸ்திரப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு. உன் இருதயம் ஸ்திரப்படும். அவன் அசையாமல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் அசையாமல் இருப்பான். அவன் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். எனக்கு அருமையானவர்களே, ஆகினால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் கேட்க வேண்டும், நடக்க வேண்டும். அவர்கள் கண்மலையிலே தன் வீட்டை கட்டின அந்த புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஸ்திரப்படுவான். ஸ்திரப்படுத்து நிலைப்படுத்துகிற கர்த்தர், சீர்படுத்துகிற கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, ஆகினால் இந்த 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மறந்துவிட வேண்டாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவரும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்வார். God bless you.